Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of the revised PGTRB syllabus, and we're discussing Daniel Defoe's Robinson Crusoe. And we are actually in the beginning stage, I would say. And Robinson Crusoe has landed in an uninhabited island. And he starts getting himself acclimatized to the island. And we find that he finds wild goats in that island and he shoots a nanny goat, and then there was a little lamb, ஒரு குட்டி ஆடு இருந்து அந்த ஆடை கூட்டிட்டு வந்து அவர் வளர்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னோம். And then in one of his trip to the broken ship, he found a dog and two cats. He brought them back and they became his companions in the house. And we also saw how he started expanding his residence. அந்த கேவ்ல ஒரு அழகா ஒரு செல்லர் உருவாக்குனாரு. அதுல தன்னுடைய அம்யூனிஷன்ஸ், கன் பவுடர் அது எல்லாமே போட்டு வச்சாரு. அப்ப நான் அது இங்க வைக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் உணர்ந்தார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா as he was traveling on the seashore, he found penguins and penguinsum வேற என்னையும் பார்த்தாரு, sealsum பார்த்தாரு. He also saw turtles. இப்போ something unexpected is going to happen. அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஸ்டொக்கேட் எல்லாம் ரெடி பண்ணாரு, லேடரை வச்சு ஏறி குதிச்சு போனாரு அப்படின்லாம் நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்தோம். இப்போ என்ன பண்றாரு, one day he was resting in the house and there was an earthquake, and because of the earthquake a part of the cave came down, and fortunately Robinson Crusoe escaped. மலைச்சரிவு ஒண்ணு ஏற்பட்டது. அந்த மலைச்சரிவுல இருந்து இவருடைய வீடு வந்து கொஞ்சம், ஏன்னா முன்னாடி அந்த மலையை ஒட்டி தான் அவர் அப்படியே மலையில வந்து குடைந்துதான் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு சின்னதா ஒரு ரூஃப் வச்சிருந்தா அந்த ரூஃப் மேல விழுந்தது. இன்னும் என்ன பண்ணாரு, இதை இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. Are you there, teachers? So he starts protecting his residence. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னுடைய வீடை வந்து இன்னும் ஏற்கனவே ஒரு தங்குறதுக்கு ஒரு குடிசை இருந்தா போதும்னு நினைச்சவரு இப்ப அதை ஃபார்ட்டிஃபை பண்ணணும், அதை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, திருப்பியும் இந்த வீடை ஸ்ட்ராங் பண்ணணும்னா அதுக்கு தேவையான பேசிக் வுட் அப்புறம் மெட்டல்ஸ் எங்க இருந்து கொண்டு வருது அப்படின்னா, அந்த புரோக்கன் ஷிப் அங்க இருக்குது ஒரு 1 மைல். திருப்பி என்ன பண்றாரு, இங்க இருந்து அந்த ராஃப்ட்ல he is going to the ship, and this time he finds some iron rod. அந்த அயன் ராட்ஸை கொண்டு வர்றாரு, வுட்டை கொண்டு வர்றாரு. அந்த அயன் ராடையும் வுட்டையும் வச்சு என்ன பண்றாரு, he makes a pickaxe. And then அங்க லோக்கல்ல கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரீயை வச்சு he also makes a shovel. shovel அப்படின்னா ஒரு லாங் ராடு இருக்கும், அதுல ஒரு எண்ட்ல வந்து ஒரு அகலமான இருக்கும், மண் அள்ளி தூக்கி எறிகிறது மாதிரி. அப்ப அது ஒண்ணு செய்யறாரு. இப்ப ரெண்டாவது என்ன பண்றாரு, he also plans to work on a wheelbarrow. With all these equipments, he starts deepening the cave which was behind his tent, and he made his house bit bigger and stronger. மண்ணு கீழே வராத மாதிரி அந்த செவருல எல்லாம் என்ன பண்ணாரு, கொஞ்சம் ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் எல்லாம் செஞ்சு கொஞ்சம் வீட்டை காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா என்ன பண்றாரு, he designs in January 1660. ஒரு செப்டம்பர்ல வந்தாரு. இப்ப ஜனவரி 1660ல என்ன பண்றாரு, ஏறக்குறைய வீடு ரெடி ஆயிடுச்சு. ஆனா வீட்டுக்கு முன்னாடி ஒரு அரண் தேவைப்படுது. அப்ப என்ன பண்றாரு, ஏற்கனவே ஒரு சின்ன ஃபென்சிங் இருக்கு, இதை யாரும் ஈஸியா உடைச்சிடலாம். அப்ப என்ன பண்றாரு, he decides to build larger wall around his dwelling. பெருசா 4 அடியில நீங்க வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட கூப்பிட்டு, சார் என் வீட்டுக்கு சுத்தியும் காம்பவுண்ட் வால் போடுங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, 4 அடி போதும் சார். இன்னும் ஒரு சில நல்ல இன்ஜினியர்னா 5 அடி. ஆனா நீங்க இன்சிஸ்ட் பண்ணீங்கன்னா 7 அடிக்கும் கட்டலாம், 8 அடிக்கும் கட்டலாம். யாரும் அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா என் வீட்டுக்குள்ள தெரியக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் ப்ரொடெக்டிவா இருக்கிறது. அந்த ப்ரொடெக்டிவா யாரு மாறிட்டா, ராபின்சன் க்ரூசோ. he becomes very very protective. அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ஒரு வால் என்ன பண்றாரு, இந்த ஃபென்சிங் வச்சு அப்படியே செய்யறாரு. அதற்கு அங்கிட்டு என்ன பண்றாரு, he decides to build a huge turf wall. turf wall என்ன, நேச்சுரல் ஃபென்சிங். மரக்கண்டுகள் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி நட்டு வச்சு ஒரு அழகா ஒரு அடர்ந்த வனப்பகுதி போல காட்சியில், வெளியில இருந்து பார்த்தா அடர்ந்த வனப்பகுதி, அதுக்கு வெளியில
யாருமே இந்த பக்கம் வந்து போகாமல் இருப்பதை போல ஒரு காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறத என்ன பண்றாரு, தேவையில்லாத ரப்பிஷ் எல்லாம் இருக்குல்ல, இலை காஞ்சி போன சருகுகள் அதெல்லாம் போட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணி வைக்கிறார். இது யாரும் வந்து போகாத இடம் போல ஒரு காட்சி. அதே நேரத்துல என்ன பண்றாரு, he also comes across okay a goat. ரொம்ப அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா, while hunting goats there is a goat which was running away and this goat got crippled. அதனுடைய கால் உடைந்து விட்டது. அது மேல பாவப்பட்டு அந்த கொண்டு வந்து என்ன பண்றாரு, அந்த அனிமலுடைய காலை இது பண்ணி கட்டு போட்டு அதை என்ன பண்றாரு, ஒரு ஸ்பிளிண்ட்ல போட்டு அந்த ஆடை வந்து நல்லா பாத்துக்கிட்டாரு. the goat healed but was becoming a tamed goat. இது வரைக்கும் வைல்டு கோட்டா இருந்தது, tamed ஆயிடுச்சு. it never wanted to part with Robinson and he learned the art of taming the goats. ஓகே, இதுக்கப்புறம் வரக்கூடிய சாப்டர்ஸ்ல பாப்பீங்க how he caught many goats and இந்த கோட்ஸ்க்காக ஒரு இடத்த அவரு சூஸ் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் அதை பட்டி போடுவார். அதுவும் இருக்கு. அதே நேரத்துல டியூரிங் த ரெய்னி சீசன் என்ன பண்றாரு, அந்த வீட்டுல இருக்கிற ஒரு சில தேவையில்லாத விஷயங்களை நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு தேடி பார்க்கும்போது he finds a bag with grains and the grains have now become husk. மேல அப்படியே தூள் மாதிரி ஆயிடுச்சு. இருந்தா என்ன பண்றது, தூக்கி போடுவோமே அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த டர்ஃபுக்கும் அந்த ஃபென்ஸுக்கும் இடையில தூக்கி போடுறாரு. ஆஃப்டர் த ரெயின், இட் வாஸ் a continuous rain, அந்த ரெயினுக்கு அப்புறம் போய் பார்க்கறாரு. டு his surprise, okay, the grains that he strew have grown and they have become stalks of barley. okay, அப்போ என்ன பண்றாரு, பார்லி வருது. அப்புறம் வீட்டை அப்படியே தேடி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல பார்லியே இருக்கு, கொஞ்சம் ரைஸ் இருக்கு. and he initially thinks that it is the work of God's hand. God is providential நினைக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு, என்னையா கடவுள், பெரிய கடவுள், நம்ம இதை தூக்கி போடலைன்னா இந்த மாதிரி கிரெயின்ஸ் வந்திருக்குமா அப்படின்னு நினைக்கிறாரு. அது அடுத்த நிமிஷம் என்ன சொல்றாரு, பரவாயில்ல, நல்ல சீட்ஸ் கூட நம்ம கிட்ட இருக்கிற அளவுக்கு கடவுள் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு he starts harvesting them and he starts hoarding them. பத்திரமா பாதுகாத்து வைக்கிறாரு. ஏன், அதை வச்சு சர்வை பண்ணலாம். அதே நேரத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய எர்த்குவேக் வருது. அந்த எர்த்குவேக்ல அவருடைய வீடு வந்து டேமேஜ் ஆயிடுது. அப்ப இந்த வீடு வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபான ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்ப அந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்பட போகுது. இந்த எக்யூப்மெண்ட்ஸை அவர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு காலம் ஆச்சு. இப்ப நம்ம ஜனவரி பார்த்தோம், இப்ப ஏப்ரல் மாசம் எண்டு வரைக்கும் he works on fashioning tools to construct a new residence or to embellish this residence. அப்ப அவர் அடிக்கடி என்ன பண்ண போறாரு, he is going to get back to the wrecked ship. And now it becomes month of May. On the 1st of May, Robinson Crusoe notices that the tide in the sea, என்ன இருக்கு, it has actually pushed the broken boat well into the shore. முன்னாடி 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தது, இப்ப ரொம்ப லேண்டுக்கு பக்கத்துல வந்துருச்சு. அதனால என்ன பண்றாரு, he is going to the wreck and he is trying to plunder the broken ship. அதுல என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லாத்தையும் அள்ளி இங்க கொண்டு வர்றாரு. இந்த ஒர்க் எப்போ முடிச்சாரு அப்படின்னா, he completed it till June 15th, ஜூன் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ on one of his trip என்ன பண்றாரு, he saw a sea turtle. sea turtleனா என்ன டீச்சர்ஸ், what do you mean by turtle? கடல் ஆமை. கடல் ஆமை பாக்குறாரு. அதை பார்த்தோம் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு ஆசை வருது. என்ன, நம்ம ஒரே மாதிரி சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒண்ணு பார்லி அல்லது ரைஸ், எவ்வளவு நாள் இந்த மெந்த சோறை சாப்பிடுறது. அப்புறம் ஆடு கிடைச்சிச்சு, ஆடை சாப்பிட்டாரு. ஆனா இப்போ அவருக்கு ஒரு ஆசை வருது, இந்த டர்ட்டிலை பிடிச்சி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சமைச்சு சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அதை டேஸ்ட் பண்ணோன்னே he becomes sick with fever and he was sick for almost a week. அப்படியே ஒரு வாரம் அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இன்னமேட்டுக்கு நம்ம டர்ட்டிலுடைய ஃபிளஷ் தொடக்கூடாது அப்படின்னு நினைச்சு கோட்டுடைய ஃபிளஷ் சாப்பிட ஆரம்பிக்கிறார். he becomes again very sick and he believes that he will die. நம்ம செத்தே போயிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் there is a religious element in him. He prays to God
ஃபார் டெலிவரன்ஸ். அப்ப இந்த காய்ச்சலாக இருக்கும் பொழுது ஒரு சூப்பரான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹேப்பனிங் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, ரொம்ப வெயில் அடிக்குது, சம்மர் ஆயிடுச்சு, வெயில் அடிக்குது, இவருக்கு காய்ச்சலாவும் ஆயிடுச்சு. அப்படியே அவரால் கண்ணு முழிக்க முடியாத மாதிரி காய்ச்சல்ல அவர் கிடக்கும் பொழுது he has a dream. Okay, he has a dream. In the dream he finds himself seated outside a dwelling during earthquake, and then he also sees on the other side that the storm was becoming very stronger, and there was a man who came down from the sky from a black cloud. அவர் கையில என்ன இருந்தது? He was having a bright flame of fire. அவர் ஒரு நெருப்பு வந்தது, அந்த ஒரு மேகம் வந்தது, அந்த மேகத்துல மேல ஒரு மனிதர் வந்தார். அவரு பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு, அந்த நெருப்போடு அப்படி கீழே வந்து இறங்கி ராபின்சன் குரூசோவை பார்த்து கை நீட்டினாரு. டே, அவர் ஒரு கையில ஒரு வெப்பன் வச்சிருந்தார், நெருப்பு வெப்பன். அதை காட்டி என்ன சொன்னாரு? Seeing all these things, okay, all these things have not brought thee to repentance, now thou shalt die. இவ்வளவு விஷயம் உன்னை சுத்தி நடந்திருக்கு, இது எல்லாம் எதுக்காக நடந்தது அப்படின்னு உனக்கு தெரியலையாடா நாயே? நீ மனம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடந்தது. ஆனா நீ மனம் மாறின மாதிரி தெரியல, அதனால நீ சாக போகிறாய் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கனவு. இந்த கனவு, it is actually a technique adopted by Daniel Defoe to tell that Robinson Crusoe was feeling sorry for not being grateful to God, for doubting the providence of God. Are you the teachers? புரிந்ததா? இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, இப்பதான் ராபின்சன் குரூசோவுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, God has saved him, he has been alive in this land and he was surviving, but he never was thankful to God. கடவுளுக்கு நன்றி சொல்லவே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. அப்பதான் நமக்கு அவருடைய பாஸ்ட பத்தி தெரியுது. என்ன அப்படின்னா, அவருடைய பேரண்ட்ஸ் வந்து ரிலீஜியஸா இருந்தாலும் this man was not at all spiritual. இந்த லேண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவரு அங்க என்ன பண்றாரு? he goes to the ship and he also finds the Bible. அப்பப்ப அவருக்கு கொஞ்சம் பயம் வரும்போது என்ன பண்றாரு? டக்குன்னு பைபிள்ல இருந்து ஒரு பக்கத்தை எடுத்து வாசிப்பாரு. அப்புறம் அந்த பயம் போனதுக்கு அப்புறம் பைபிள் பக்கம் திரும்ப மாட்டாரு, நம்மள மாதிரி. என்னைக்காவது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போது கோயில் பக்கம் போறது, அல்லது ஜெபமால மணியை உருட்டுறது, அல்லது ஸ்படிகா மணியை வந்து உருட்டுறது, ஏதாவது ஒரு பிரேயர் சொல்றது. கொஞ்சம் அந்த பயம்லாம் போயிருச்சுன்னா அந்த பக்கம் திரும்பி பார்க்கறதே இல்லை. பட் most of our prayers were superficial. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எப்ப எது நடந்தாலும் we have to give thanks to God. என்ன நேர்ந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீ என்ன பண்ணிருக்கணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இங்க நம்ம கம்யூனிகேட் பண்றாரு. யார் கம்யூனிகேட் பண்றா? டேனியல் டீஃபோ. அதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம், ராபின்சன் குரூசோ recovers from the fever. And then what does he decide? He decides to thank God always. And then he takes the Bible and one particular verse strikes him. What is the verse that strikes him? என்ன verse அவரை வந்து ரொம்ப பெருசா தொட்டுச்சான்? It is there. Call me, call on me in the day of trouble. Okay, what is the verse that was very striking? யாரா ஒருத்தர் வாசிங்க. Where is it found? அப்படின்னா it is in Psalm, the book of Psalm, அதாவது சங்கீதங்கள்னு சொல்லுவாங்க. அந்த சங்கீதங்கள்ல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் தான் இவருக்கு ரொம்ப வெகுவாக தொட்டது. என்ன வசனம்? சங்கீதம் 50 வசனம் வந்து 15. அதுல வந்து சொல்லியிருக்கு, கால் மீ ஆன், உன்னுடைய துன்ப காலத்தில் நீ என்னை கூப்பிடு, நான் உனக்கு பதிலளிப்பேன், உன்னை மீட்பேன் அப்படின்னு இருக்கு. அண்ட் எதுக்காக மீட்பாரா? தட் thou shall glorify me, என்னை நீ போற்று கடவாய் அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்ப அவர் என்ன பண்றாரு? அப்ப கடவுள் வந்து என்னை காப்பாத்தி இருக்கிறார், நான் அவரை வந்து போற்றி புகழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும். புரிந்ததா டீச்சர்ஸ்?
And then he feels that he is isolated from the world by being in this land. But இந்த ஐசோலேஷனை விட எது ரொம்ப மோசமான ஐசோலேஷன்? கடவுளை விட்டு இவர் ரொம்ப வெகுவாவே டிராவல் ஆயிட்டார். ஏன்னா கடவுளை பத்தி அவரு நினைச்சே பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகமா இருக்கு. அப்ப அந்த விஷயத்த நினைச்சு இவர் என்ன பண்றாரு? ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. அண்ட் தென் என்ன பண்றாரு? மழை காலம் வருது. அந்த மழை காலத்துல என்ன பண்றாரு? ஏறக்குறைய ஒரு 10 மாதம் கழித்து இவர் என்ன பண்றாரு? he decides to explore the island further. அப்ப அவர் அந்த லேண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது he finds grape wine. அந்த கிரேப் வைனை பாக்குறாரு. நல்ல திராட்சை கொத்து கொத்தா கிடக்குது. ஆனா அந்த திராட்சையை சாப்பிடுறதுக்கு ஒரு பயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்பிரிக்கன் கோஸ்ட் லைன்ல இவர் வந்து ஏற்கனவே மர்ச்சன்ட் செயலரா இருந்திருக்காரு. இப்ப அந்த ஆப்பிரிக்கன் கோஸ்ட் லைன்ல இந்த இங்கிலீஷ் ஸ்லேவ்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முத இங்கிலீஷ் மென் வந்து ஸ்லேவ்ஸ் அனுப்பி அங்க இருக்கக்கூடிய கிரேப்ஸ் எடுத்து சாப்பிட வைப்பாங்க. அந்த கிரேப்ஸ் எடுத்து அவங்க சாப்பிட்டோன்னு சில நேரங்கள்ல சர்டன் கிரேப்ஸ் ஆர் பாய்சனஸ், அதை சாப்பிட்டு அவங்க செத்து போயிருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? நம்மளும் அப்படி சாப்பிட்டு செத்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம். அதான் என்ன பண்றாரு? he plucks those grapes and dries them into raisin, and then he starts feeding on the raisin. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அந்த லேண்ட் அப்படியே ஃபர்தரா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒன்னெல்லாம் பார்த்தாரு. அப்படின்னா he found a valley. மலைப்பகுதியான இடங்களை கடந்து அப்படி உள்ள போகும்போது ஒரு சமதள பகுதி பார்த்தாரு. அங்க கொக்கா கிடைச்சது, ஆரஞ்சு இருந்தது, லெமன் இருந்தது, அண்ட் சிட்ரன். சிட்ரன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சிட்ரன். வாட் இஸ் சிட்ரன் டீச்சர்ஸ்? ஆரஞ்சு பழம் சார். ஆரஞ்சு பழம் கிடைத்தது. ஆரஞ்சா இதுன்னு சொல்லுவோமா? நார்த்தம்பழம். நார்த்தம்பழம். நார்த்தம்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவருக்கு நார்த்தம்பழம் கிடைச்சிருக்கிறது. அப்போ இன்னொரு டேட்டாவும் நமக்கு அவைலபிளா இருக்கு. என்ன அப்படின்னா, when did he start reading the Bible ரொம்ப சீரியஸ்லி அப்படின்னா, on July 4th in the year 1660 he started reading the Bible very seriously. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு? அந்த டைம்ல மழையெல்லாம் ரொம்ப இருந்ததுனால உட்காந்து பைபிளை வாசிச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தாரு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் ஐயா கடவுள் நம்மளை காப்பாத்திட்டாருன்னு சொல்லிட்டு அந்த லேண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு. அங்க ஒரு வேலியை பாக்குறாரு. அந்த வேலியை பார்த்தோன்னே என்ன பண்றாரு? அந்த வேலியில ஒரு அழகான வீடு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒரு வீடு கட்டி நல்ல சிறப்பா இருந்துட்டாரு. இப்ப 2வது வீடு அமைக்க போறாரு. அண்ட் இந்த 2வது வீடு he called it as the summer residence. சம்மர் டைம்ல இந்த குளுகுளுவான இருக்கக்கூடிய பகுதி, மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சமதள பகுதி, அந்த பகுதிக்கு போயிடுவாரு. அதே நேரத்துல மழை அதிகமா பெய்யும் போது எங்க இருப்பாரு? இந்த பகுதியில இருக்கிறது ஆபத்து. ஏன் அப்படின்னா மலையில இருந்து தண்ணி வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் ஆபத்தை விளைவிக்க கூடியும். அதனால என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய கேவுக்கு போயிருவாரு. இப்ப இந்த சம்மர் ரெசிடென்ஸ் சுத்தி என்ன பண்ணாரு? he protected it with a buffer fence. buffer fenceனா இயற்கையா செடிகள் கொடிகளை வச்சு ஒரு அழகான ஒரு மறைவிடம் உருவாக்கி அந்த மறைவிடத்துக்கு இடையே ஒரு ரெசிடென்ஸ் he had it. ஓகே. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன, அவர்கிட்ட 2 பூனை இருந்துச்சு இல்லையா? அந்த 2 பூனையில ஒரு பூனை காணா போச்சு. அது செத்துருச்சுன்னு நினைச்சிட்டாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பூனை என்ன பண்ணுச்சு? இட் கேம் பேக் வித் 3 கிட்டன். 3 குட்டியோட வந்துருச்சு. ஓகே, ஆர் யூ தேர் டீச்சர்ஸ்? இப்ப இவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இவர்கிட்ட இருந்தது 2மே ஃபீமேல் கேட்ஸ் தான். இப்ப 2 ஃபீமேல் கேட் இருந்தது. இப்ப ஒரு கேட் போயிட்டு குட்டிகளோட வந்திருக்கு. அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னா, இந்த லேண்ட்ல வைல்டு கேட்டோட போய் இது மிங்கிள் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப there is a wild cat species on the island and அதோட போய் பிரீட் ஆகி தான் என்ன பண்ணிருச்சு? இது பிரெக்னன்ட் ஆயிருச்சு, குட்டியும் போட்டு வந்துருச்சு. அப்ப இவர் என்ன பண்றாரு? இந்த கேட்டை நம்ம வந்து நிறைய பழகிருச்சு, இப்ப இதை வச்சிருந்தோம்னா நமக்கு ஆபத்து அப்படின்னு முடிவு பண்றாரு. So he decides to eliminate the 3 kitten and he eliminates them. Are you the teachers?
அதற்கப்புறம் இந்த லேண்டை பத்தி கொஞ்சமா ரீட் பண்றாரு. he comes to know that the land has 2 growing season. அதனால அவருக்கு ஒரு நல்ல சந்தோஷம், 2 சீசன்ல நம்ம வந்து இங்க ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். so he is preparing to become a farmer. okay, he prepares to become a farmer. Are you there, teachers? Yes, sir. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே இந்த ஐலாண்டை பத்தி கொஞ்சம் அப்படியே பேசிட்டே வரும்போது, இந்த ஐலாண்டு எங்க எக்ஸாக்ட்லி இருக்குன்னு தெரியல, பட் இட் மஸ்ட் பி இந்த ஸ்பானிஷ் பொசிஷன்ஸ் இன் அமெரிக்கா. அமெரிக்காவில் வந்து ஸ்பானிஷ் ஏரியாஸ் கொஞ்சம் இருக்கு, அதுல ஏதோ ஒரு அன்னேம்ட் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே நேரத்துல அவருக்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை தருது. என்ன அப்படின்னா, எந்த ஐலண்ட்ல இன்ன வரைக்கும் கேனிபல்ஸ் வராத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவர் அப்படியே அந்த லேண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது he comes across a parrot. அந்த parrot-ஐ வந்து கொண்டு வந்து அந்த இங்கிலீஷ் ஹேபிட் ஆஃப் டீச்சிங் த parrot டு ஸ்பீக். தனிமையை போக்குறதுக்கு என்ன பண்ணணும், யாராவது ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். அப்ப என்ன பண்றாரு, அந்த parrot-க்கு வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய பேரை சொல்லி கொடுக்குறாரு. அந்த parrot starts calling him by name. Okay, and we will stop here and we will continue in the next session, okay, tomorrow. Is it all right, teachers? Yes, sir. Okay.